நம்ம சூரிய குடும்பத்தோட கடைசி பிளானட்னா நம்ம யுரேனஸை சொல்லலாம். யுரேனஸை பற்றின பல தகவலை வாயேஜர் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் நமக்கு கொடுத்துச்சு 1986. ஆனால் இந்த யுரேனஸ்க்குன்னு தனியாக நம்ம எந்த விதமான ப்ரோப்புமே நம்ம சென்ட் பண்ணலை. பட் நாசா 2030 ஒரு பிரம்மாண்டமான ஸ்பேஸ் கிராஃப்டை சென்ட் பண்ண போகிறாங்க. இதோடைய டைம் லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான விண்வெளி சந்த பகுதிகளுக்கும் நம்முடைய பூமி பற்றின பல அறியப்படாத தகவல் தொடர்ந்து வரதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் Zenith of Science. வீடியோவில் நம்ம வருங்காலத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன். நீங்கள் ஒருவேளை நம்ம Zenith of Scienceோட பேஜ் இந்த ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ ஷேர்ச்சாட்லையோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தென் ஷார்ட்ஸ்க்கான சேனலும் இருக்குது. வர 2030 யுரேனஸை நோக்கி போகிற இந்த பிரம்மாண்டமான ஸ்பேஸ் கிராஃப்டை சயின்டிஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாக்ஷிப்னா இது வரைக்கும் நம்ம பண்ணதுலேயே ரொம்பவே தரமான சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த யுரேனஸை பற்றின பல தகவலை நாசா வாயேஜர் 2ஓட டேட்டா மூலியமாக எடுத்து கொடுத்துருக்கு. ஜனவரி 24, 1986. இது வாயேஜர் 2 கொடுத்த டேட்டா படி தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த யுரேனஸில் வளையங்கள் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான சந்திரன்கள் இருக்கு அப்படின்றத நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. நம்ம வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்கட்டும் அல்லது நியூ ஹரிசானா இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்பேஸ் கிராஃப்ட் வழியில் ஒரு சில பிளானட்டை கிராஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஆனால் யுரேனஸ் மாதிரியான தொலைதூர பிளானட்டுக்கு நம்ம பர்டிகுலராக ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம அனுப்பினதில்லை. நம்ம வியாழனுக்கும் சனிக்கு கூட அனுப்பியிருக்கோமே தவிர இந்த யுரேனஸ் நம்மள்ட்ட இருந்து ரொம்ப தொலைவாக இருக்கிறனால இதுக்குன்னு எந்த விதமான தனிப்பட்ட செயற்கைக்குள்ள நம்ம அனுப்பலை. ஆனால் 2030 இது சாத்தியமாக போகுது. சயின்டிஸ்ட் இந்த ப்ராசஸை டீகேடல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு விஞ்ஞானிகள் வச்ச பேர் பார்த்தோம்னா யுரேனஸ் ஆர்பிட்டர் அண்ட் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன கான்செப்ட் அப்படின்றனால இதை பற்றின அதிகமான ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கல. ஸோ நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நம்ம 1970 அனுப்பின வாயேஜர் 1 அண்ட் வாயேஜர் 2 மாதிரியான எக்கச்சக்கமான ஸ்பேஸ் கிராஃப்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை சுமந்துட்டே போயிருக்கு இந்த காலகட்டத்தை நம்ம கம்பேர் பண்ணாலுமே. ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் 2030 அனுப்ப போகிற இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு கண்டிப்பாக ரொம்பவே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கும் அப்படின்றத பல விஞ்ஞானிகள் ஏற்றுக்கிறாங்க. இந்த யுரேனஸ் ஆர்பிட்டரை பில்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $4.2 பில்லியன் செலவாகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு இனிஷியல் எவால்யூஷன். அதாவது இதை நம்ம ஆரம்ப கட்டத்தில் இவ்வளோ செலவாகலாம் அப்படின்றத இவங்க ஜஸ்ட் கணக்கு தான் போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி இதை இன்டெப்த்தாக இன்னும் இவங்க கணக்கு போடலை. ஆனால் ஒரு சில விஞ்ஞானிகள் சொல்கிறது என்னன்னா இதை நம்ம இன்னும் கம்மியாக கூட நம்ம பண்ணலாம். அதாவது $90 மில்லியன் கூட இதை நம்ம செய்யலாம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த கான்செப்டுமே கொஞ்சம் நல்லா இருக்கிறனால மேபி ஃபியூச்சரில் இந்த கான்செப்ட் மாறலாம் அப்படின்றத பல விஞ்ஞானிகள் ஏற்றுக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜூனோ அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம ஜூபிட்டருக்கு அனுப்பியிருக்கோம். இதை நம்ம ஜூனோ மிஷன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவசரஸ் ரக்ஷ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டும் நம்ம அனுப்பியிருக்கோம். நம்ம ஆஸ்ட்ராய்டில் சாம்பிள் எடுக்கிறதுக்காக இந்த பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாகவோ அல்லது இதோட கொஞ்சம் அதிகமாகவோ இருந்தால் பரவாயில்ல அப்படின்றத நாசா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய டீமுக்கு. பட் யோசிச்சு பாருங்கள், $4.2 பில்லியன் எங்கே இருக்குது? நம்ம சூரிய குடும்பத்தில் ரொம்பவே அறியப்படாத ஒரு பிளானட்னா நம்ம அந்த யுரேனஸை சொல்லலாம். யுரேனஸோட அட்மாஸ்பியர் இப்போ வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட்டாக எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோன்றது தெரியாது. என்னென்ன கேஸஸ் நல்லா ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ நம்ம அறியப்படாத தகவல்களை கண்டிப்பாக இந்த மிஷன் நமக்கு எடுத்துக்காட்டும் அப்படின்றத விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு இவங்க 2030 வரைக்கும் காத்திருக்காங்க? இந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தோணியிருக்கும். இதுக்கு ஒரு முதல் காரணம், நம்மகிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. நம்ம என்னதான் வாயேஜர் 1 வாயேஜர் 2 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வழிநடத்திட்டு போனாலுமே ஃப்யூச்சரில் அதை விட இன்னும் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக இது இருக்கணும், ப்ராஜெக்டாக இது இருக்கணும் அப்படின்றத நம்புகிறாங்க. ஸோ இதனால் இதை டைம் டிலே அப்படின்றது அதிகமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா இதோடைய பட்ஜெட் தான். பட்ஜெட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பல $1 பில்லியன் செலவாகிறனால இது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சுருக்கணும் அப்படின்றத அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதன் காரணமாகவும் இதோடைய லான்ச்சிங் டேட் கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட மேஜர் ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு சேட்டலைட்டை சென்ட் பண்ணுறோம். குறிப்பாக நம்ம தொலைதூர பிளானட்டுக்கு ஒரு சேட்டலைட்டை சென்ட் பண்ணுறோம்னா நம்ம குத்துமதிப்பாக நம்ம அனுப்பிட முடியாது. ஒவ்வொரு பிளானட்டையும் அது ரீச் பண்ணணும்.
குறிப்பாக சொல்லணும்னா ஜூபிட்டர் இருக்குது. ஜூபிட்டரில் வந்து எக்கச்சக்கமான கிராவிட்டி அப்படின்றது இருக்குது. நம்ம ஜூபிட்டர் வந்து கிராவிட்டி அசிஸ்டன்ட் கூட சொல்லலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜூபிட்டருடைய கிராவிட்டிக்குள்ளே போயிட்டு வேற ஒரு பிளானட்டை நம்ம ரீச் பண்ணுறோம்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபியூல் கன்சப்ஷன் அப்படின்றது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். வாய்ஜர் 1 அண்ட் வாய்ஜர் 2 வந்து எப்படி ஒவ்வொரு பிளானட்டையும் தனித்தனியாக விசிட் பண்ணி கடைசியாக அது இன்டர்ஸ்டெல்லருக்கு போச்சோ அதே மாதிரி இந்த பிளானட்டையுமே முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பிளானட்டையும் இது விசிட் பண்ணிவிட்டு கடைசியாக அதோடைய டெஸ்டினேஷனான யுரேனஸ்க்கு போய் சேரலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. 2030 31 அல்லது 32 கரெக்டாக இவங்களுடைய ஷெட்யூல் படி லான்ச் ஆச்சுன்னா 2044 45 கரெக்டாக நம்மளுடைய டெஸ்டினேஷனான அந்த யுரேனஸ்க்கு போய் சேர்ந்துடும். இதுக்கு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது லான்ச் ஆகி நம்மளுடைய டெஸ்டினேஷனில் போய் சேர்றதுக்கு 15 வருடங்கள் ஆகலாம். ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட், இந்த லான்ச் ஈவெண்ட் நடக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஏஜ் வந்து 35 இருக்கும். தென் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அதோடைய லொக்கேஷனுக்கு போய் சேரும்போது என்னுடைய ஏஜ் 45 அல்லது 46 இருக்கும். இந்த கணக்குப்படி உங்களுடைய வயசு எவ்வளோ இருக்கும்? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி கீழே கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இதுக்கு முன்னாடி இந்த பிளானட்டை விசிட் பண்ண வாய்ஜர் 2 பார்த்தோம்னா இதோடைய சவுதர்ன் ஹெமிஸ்பியரை ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிச்சு இந்த சம்மர் காலகட்டத்தில். ஆனால் இதை வந்து ஸ்ப்ரிங் சீசனில் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. அதாவது அது இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் நம்ம பார்க்கும்போது யுரேனஸில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான சந்திரன்களை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியும். யுரேனஸில் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு 27 சந்திரன்கள் இருக்குது. அதில் 5 பெரிய சந்திரன்கள் பார்த்தோம்னா மிராண்டா, ஏரியல், ஆம்பிரேல், டைட்டேனியா, அப்புறம் ஓபரன் அப்படின்ற 5 வெவ்வேறு சந்திரன்கள் பெருசாக இருக்குது. அதை தவிர்த்து சின்ன சின்ன சந்திரன்கள் இருக்குது. இந்த சந்திரன்களுடைய எண்ணிக்கையும் நம்ம இந்த யுரேனஸில் வளையங்கள் அப்படின்றது இருக்குன்றதையும் நம்ம வாய்ஜர் 2 மூலியமாக தான் கண்டுபிடிச்சோம். கண்டிப்பாக இந்த ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய இந்த பெரிய மிஷன் இந்த யுரேனஸ் பற்றின பல அறியப்படாத தகவலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யுரேனஸை சுற்றி 27 சந்திரன்கள் இருக்கும் இல்லையா, அப்போ கண்டிப்பாக அங்கே திடநிலையில் தண்ணி அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஐஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஐஸுக்கு கீழே கண்டிப்பாக உப்பு கடல் மாதிரியான ஒரு சில நீர்நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபியூச்சரில் நம்ம வேறு பிளானட்டுக்கு எமிக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா ஒருவேளை யுரேனஸோட சந்திரன்களில் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு கை கொடுக்கலாம். பட் மை ஓன் ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம இருக்கக்கூடிய பூமியை பாதுகாக்காம எதுக்காக நம்ம வேற ஒரு பிளானட்டை பூமி மாதிரி ஆக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஒரு சின்ன வாசகம் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம தங்கத்தை தேடி வைரத்தை கைவிட்டுட்டோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது. இந்த பயணத்தை பற்றின உங்களுடைய கருத்தை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மிஷன் பற்றின கருத்தை நீங்கள் மறக்காமன்ட்ட கமெண்டில் சொல்லுங்கள். தென் இது உங்களுடைய வயசு படி எத்தனாவது வயசில் அந்த பிளானட்டுக்கு போய் சேரும்? அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கான ஆன்சரும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பூமியிலிருந்து பல ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய டிராபிஸ்டோன் அப்படின்ற ஒரு நட்சத்திர குடும்பத்துக்கு விஞ்ஞானிகள் சமிக்கை ஒன்று அனுப்பி போகிறாங்க. அது என்னன்னா, நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய பூமி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது, அதுக்கான சொல்யூஷன் கொடுங்க அப்படின்றதுக்காக. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அதுக்கான லிங்க் மேலே ஐகார்டில் கண்டிப்பாக தெரியும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களைய எக்ஸைட்டட் ஆகும். இதே மாதிரி வேற ஒரு விண்வெளி சார்ந்த பகுதியில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.